ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் தருகிறார், எப்பொழுதெல்லாம் எது நிமித்தமாக ஒரு மனுஷன் பொறுமையை பெற்றுக்கொள்கிறான்? வாசிக்கலாம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும். போதும். முதலாவது இந்த பொறுமை நமக்குள் எப்படி உண்டாகுதா? நீங்கள் வாசிங்க, மீண்டும் வாசிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. ஹல்லேலூயா. இது ஏதோ திடீர்னு வரக்கூடியதோ, என் வாழ்க்கையில் திடீர்னு மாறக்கூடியதோ இல்லை. எதுவுமே தானாக வந்துடாது நம்முடைய வாழ்க்கையில். பாருங்க, இந்த பொறுமையின் சுபாவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதில் முதலாவது காரியம், வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. பொறுமை எதனால வருமா? பொறுமை எதனால வருமா? வேத வசனத்தினால உண்டாகக்கூடிய பொறுமை. நான் வேதத்தை வாசிக்க அல்லது வேதத்தை தியானிக்க ஒரு நாளில் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறேன்? 10 நிமிஷமா, 20 நிமிஷமா, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா? நீங்கள் கணக்கு நீங்கள் சொல்லிக்கலாம், எழுந்து சொல்ல வேண்டாம். உங்கள் மனசில் நீங்கள் கேட்டு பாருங்கள், மனசில் கேட்டு பாருங்கள். இந்த வேதத்தை தியானிக்க நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவிடுறேன்? ஒருவேளை உங்களுடைய பதில், ஐயா இல்லை, நான் அப்படி வேதத்தோட அதிகாரம், ஏதோ பேருக்கு ஒரு அதிகாரம் நான் வாசிச்சிருக்கேன், நான் மனசில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லிக்க, அதனால் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு அதிகாரம் வாசிப்பேன். ரொம்ப அவசரம்னா சங்கீதம் வாசிப்பேன். அதுக்கும் அவசரம்னா தங்க வசன கேலண்டரில் ஒரு சின்ன வசனம் இருக்குது, அதை வாசிட்டு போவேன். அதுவும் இல்லாட்டி வேத வசனம் என் வாழ்க்கையில் சுத்தமாக வேதத்துக்கும் நானும் தூரமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்வீங்களானால், உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரயாசப்பட்டாலும் பொறுமை என்பது சாத்தியம் அல்ல. நீங்கள் ஆசைப்படலாம். பரலோக ராஜ்யமும் பூரணமான வாழ்க்கையும் ஆசைப்படுவதால் அல்ல, கை கொள்வதாலையும் அல்லது தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்மை உட்படுத்தி கொள்வதனாலையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆசைப்படுவதனால அல்ல. இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் பொறுமை இல்லை என்பதுக்கு முதலாவது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், வேதம் நமக்கு பொறுமையை தருது. இவ்வளோ நாள் அதுக்கு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பாருங்க, நம்ம எப்பெல்லாம் வேதத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தியானிக்கும்படி குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிஷமாச்சு நம்ம வேதத்துக்கு தியானத்துக்கு செலவிட வேண்டும். அதனால தான் பாருங்க, சபையில் நடக்கக்கூடிய எல்லா ஏர்லி மார்னிங் ஈவெண்ட்லையும் நம்ம ஒரு 30 நிமிட்ஸ் தியானத்துக்கென்று நம்ம அந்த நேரத்தை செலவிடுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பாருங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு 30 நிமிஷம் நமக்கு அமர்ந்து ஒரு 3 அதிகாரமோ 2 அதிகாரமோ சொல்லி அதை தியானிக்க சொல்கிறோம், அதை எழுத சொல்கிறோம். அடுத்த 10 நிமிஷத்தில் அதை தியானித்தவங்க உங்களோட கருத்தை முன்னாடி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதை தொடர்ந்து எல்லா ஈவெண்ட்லேயும் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா வேத தியானம் என்ன செய்யுது? நம்மளை என்ன செய்யுது? பொறுமையுள்ளவர்களாக மாற்றுகிறது. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில், நான் நல்லா கர்த்தரோட பிள்ளை, நல்லா ஆராதிக்கக்கூடியவன், நல்லா ஆலய ஆராதனைக்கு போவேன், எனக்கு நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் நாங்கள் பிறந்தவங்க, ஆனாலும் அநேக நேரத்தில் நான் கோவப்படுறேன், என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, என் கோபம் பொதுவான இடத்துலையே வெளிப்பட்டுருது, குடும்பத்தார் எல்லாம் என்னை கோபக்காரன்னு சொல்கிறாங்க, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் திட்டிடுறேன், என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எல்லாம் உங்களுடைய பதிலாக இருக்குமானால் இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வேத தியானம் ஒன்றா குறைஞ்சிருக்கு அல்லது இல்லைன்னு அர்த்தம். ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு பேசிடுவேன், சிலருக்கு டக்குன்னு அடித்து அரைஞ்சிருவேன் அல்லது டக்குன்னு பொருளை உடைச்சிருவேன். இதெல்லாம் உங்களுக்கு அனுபவமாக இருக்கா? வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கையில் என்ன குறைச்சிருக்க? யோபு புஸ்தகம் 15:4, நீ பயபக்திய வேத தியானத்தை வீணு நிறைச்சேன்னா அதை குறைய பண்ணுவேன். அதை குறைச்ச அப்படின்னா அது எப்பொழுதெல்லாம் நம்ம குறைக்கிறோமோ நம்முடைய மாம்ச சுபாவங்கள் வெளிப்படும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனுஷனுடைய மாம்ச சுபாவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மறிப்பதில்லை, மறைந்திருக்கிறது. மாம்ச சுபாவம் என்ன செய்யறதில்லை? நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நான் மாம்சத்துக்கு மறிச்சிட்டேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போது எல்லாம் பழைய மனுஷனுக்கெல்லாம் மறிச்சிட்டேன். நெவர். மாம்சம் ஒருபோதும் நம்மளோட வாழ்க்கையில மறிப்பதில்லை. அது என்ன செய்யுது? மறைந்திருக்கிறது. அதுக்கு நீ எவ்வளோ தூரமாக நமக்கு ஆகாரம் அதுக்கு நம்ம கொடுக்கறது, அந்த ஃபுட்டு
போகக்கூடிய அந்த பைப்பை நீங்க டிஸ்கனெக்ட் பண்றீங்களோ அது என்ன செய்யும்? பலவீனப்படும். ஆனா அது என்ன செய்யாது? ப்ளீஸ் கான்டாக்ட். நீங்கள் மெசேஜோட கான்டாக்ட் பண்ணும்போது தான் அந்த சத்தியம் உங்களுக்குள்ள போகும் பாருங்க. நீங்கள் நல்லா இல்லாட்டி ராங்காக புரிஞ்சுக்குவோம். அதெல்லாங்க நான் எப்போ ஞானஸ்நானம் பெற்றேன், அப்போ மாம்சத்துக்கெல்லாம் மறிச்சிட்டேன், பழைய மனுஷனுக்கு மறிச்சிட்டேன், பழைய காரியத்துக்கெல்லாம் மறிச்சிட்டேன், எல்லாம் புதிதாயின. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள்லாம் அவருடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறீர்கள், இனி புதிய மனுஷனாக இருக்கிறேன், இனி நான் அல்ல. இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். மாம்சத்துக்கு ஒருபோதும் ஒரு தேவ மனுஷனும் மறிப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையில மாம்சம் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு. பரிசுத்த வேதத்தில் நீங்க எடுத்து பாருங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், உலகத்தை அசைத்த பரிசுத்தவான்களா இருக்கலாம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில மாம்ச குணம் எப்ப வெளிப்பட்டது தெரியுமா? ஏதோ ஆரம்பத்துல அவங்க பாவிகளா இருக்கும் போது இல்ல, தேவனோடு உறவாடி கொண்டிருந்த பரிசுத்தத்துடைய உச்ச நிலையில இருக்கும் போதுதான் மறுபக்கத்துல பாவத்துல அவங்க விழுந்தாங்க. வாட் த ரீசன்? என்ன காரணம் நினைச்சிருக்கீங்க? அவங்க தங்களுடைய வாழ்க்கையில மாம்சம் மரித்து விட்டது என்று தப்பா நினைச்சிட்டாங்க. மாம்சம் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒருபோதும் மரிப்பதில்லை, அது மறைஞ்சிருக்கு. வேத தியானமும் ஜெபம் என்கிற ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில என்னக்கு குறையுதோ அது என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில பலனடைகிறது. சிம்சோனோட வாழ்க்கையில எதிர்த்து வந்த சிங்கம் பலனா எதிர்த்து வந்தது. பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கினார் பாருங்க. அந்த சிங்கத்தை அவன் என்ன செய்தான்? ஒரு ஆட்டுக்குட்டி போல கிழிச்சு போட்டுட்டான். அவ்வளோ ஒரு பராக்கிரமசாலி. ஏன்னா பரிசுத்த வேதம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி. ஆனா அதே செத்து போன சிங்கத்துல இவன் நினைச்சிட்டான், செத்து போன சிங்கம், இதுக்கு ஒரு பலன் இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க, இவன் மேல இருக்கிற அபிஷேகம், பிரதிஷ்டை என்ன பிரதிஷ்டை? நசரேய விரதம். நசரேய விரதம். அவன் செத்து போனது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பாருங்க, போகக்கூடாது. லேவி புஸ்தகத்தில் போட்டிருக்கு, பிரேத தண்டையில் உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. நசரேய விரதம் என்பது லேவி புஸ்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை பிரதிஷ்டைக்கு உட்படுத்திக் கொள்வது. பாருங்க, நம்ம எந்த டேஸ்ல 40 நாள் கரிச்சா விட மாட்டேன், 50 நாள் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் நான் வேதத்தை ஒழுங்காக தியானிப்பேன், ஒரு சில பிரதிஷ்டையை நமக்கு உட்படுத்திக்கிறோம்ல, அந்த மாதிரி பாருங்க. அந்த நாட்களில் லேவி புஸ்தகத்தில் நசரேய விரதம் என்பது ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ரிலீஜியன் அப்கிரேடுக்காக தன்னுடைய வாழ்க்கையில தன்னை உட்படுத்திக் கொள்வது. பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கிறாரு. திராட்சை செடியில உண்டானது ஒன்றும் புசிக்க கூடாது, திராட்சை செடியில இருக்கக்கூடியது ஒன்று அவன் தொடக்கூட கூடாது. அது மாத்திரமல்ல, பிரேதத்தை தொடக்கூடாது, பிரேதத்து பக்கத்துல போகக்கூடாது. இது செஞ்சா அந்த விரதம் முறிஞ்சு போயிரும். பாருங்க, அப்படி அதை அறிஞ்சவன் தான் இந்த சிம்சோன். ஆடாம்படினால்தான் ஆண்டவர் சிம்சோனை மகாபிரிய பராக்கிரமசாலியாய் வச்சிருந்தார். சிம்சோனுடைய பலம் எதனால வந்துச்சு யாருக்குமே தெரியல. பாருங்க, ஏன் தெரியுமா? இவன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கென்று பிரித்து வாழக்கூடியவன், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கென்று ஒரு கர்த்தருடைய பிள்ளை. உங்களோட வாழ்க்கை பிரிக்கப்பட்டதாய் காணப்பட்டா தேவன் உங்களுக்கு தரக்கூடிய நன்மையும் ஆசீர்வாதமும் அபிஷேகமும் ஞானமும் உயர்வுகளும் உலக மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியாததாய் காணப்படும். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்துல 1:8 நீங்க பார்க்கும்போது, தானியேல் கர்த்தருக்கு என்று தன் சரீரத்தை பரிசுத்தமாய் தீட்டுப்படுத்தாதபடி பிரதிஷ்டை செஞ்சு கொண்டான். பாருங்க, தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானமும் கிருபைகளும் உயர்வுகளும் எப்படிப்பட்டது என்று ஒருவரால் கண்டுபிடிக்க முடியல. சாஸ்திரிகள், ஜோசியர்கள், மந்திரவாதிகள் எல்லாருடைய ஞானத்தை காட்டிலும் தானியேலுடைய ஞானம் 10 மடங்கு இருந்ததா. ஏன்னா இவன் எப்படிப்பட்டவன்? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். இவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன். நான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஹல்லேலூயா. மீண்டும் சிம்சோனுக்கு வரலாம். தேவன் இவனுக்கு கொடுத்திருக்கிற அசாதாரண பலன் பாருங்க. சிங்க குட்டிய சாதாரணமா கிழிச்சு கொண்டு போடுறான். பாருங்க, மீண்டும் அவனுக்கு ஒரு ஆசை வருது. அடுத்த நாள் அந்த வழியா திரும்பி வரும்போது, நான் கொன்ற சிங்கம் எப்படி இருக்குது என்று போய் பார்த்துட்டு வர்றேன். இது அவனுக்கு ஆகாத காரியங்கள். பாருங்க, ஆகாத காரியம். போய் பார்த்தா சிங்கம் செத்து போச்சு. ஒரு சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நீ கொன்ற சிங்கம், நீ விட்ட ஒரு சில பாவங்கள் செத்து போயிருக்கலாம். அது எப்படி இருக்கு என்று போய் பார்க்க போற பாத்தியா, சிங்கத்துக்குள்ள இருந்து ஒரு உயிருள்ள தேனி எலும்பு வந்தது. இவன் தேன்கூட்டை எடுத்து சாப்பிட்டான். பாருங்க, அது இவனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தினது. ஏன்னா அந்த தேனி எங்க இருந்துச்சு?
சிங்கத்துடைய செத்து போன நாற்றம் பிடிச்ச உடம்புக்குள்ள இருந்துச்சு. இவன் அதுக்குள்ள பக்கத்துல கூட போக கூடாது பாருங்க. நாற்றத்துக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆசைப்படுறான். அது வந்தது, இவனை சந்தோஷப்படுத்துது, கண்ணை தெளிவிச்சது, மகிழ்ச்சி என்ன டேஸ்டா இருக்கு. ஆனா பிரதிஷ்டை இழந்து போனான், பலனை இழந்து போனான் பாருங்க. தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, பாவம் நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்முடைய மாம்சம் என்ன செய்யறது இல்லை, மரித்து போனாலும் அதற்குள்ள ஒரு சின்ன தேனி என்கிற ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. ஏமாந்து போயிடாத. செத்து போச்ச சிங்கம் சாகல, என்னைக்கு மாம்சம் மரிப்பதில்லை, அது பலவீனப்படும், மறைஞ்சிருக்கும். நீ பலவீனப்படும் போது அது பலப்படும். ஹல்லேலூயா. தாவீது பலவீனப்படும் போது அவனுக்குள் காணப்பட்ட மாம்ச இச்சைகள் பலப்படும். ஆபிரகாம் பலவீனப்படும் போது அவனுக்குள் காணப்படக்கூடிய மாம்சம் பலப்படும். அதான் கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஜெபம், வேத தியானம், ஆலய ஆராதனைங்கிற இந்த முப்புரி நூல் என்னைக்கு நமக்கு குறையிறதோ, இவ்வளோ வருஷம் கர்த்தருடைய பிள்ளை ஆனாலும் பாருங்க, ஒரு சின்ன பலவீனங்க, என்ன கோவப்பட்டுருவேன், பொறுமை இழந்துருவேன், எதையுமே பொறுத்துக்க மாட்டேன். நம்ம அவைகளை நியாயப்படுத்திக் கொள்கிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்ன காரியம்? வயிற்றிருந்து சொல்லலாமே, என்ன காரியம்? வேத தியானம் என்னைக்கு குறைஞ்சிருக்கோ நம்மளோட வாழ்க்கையில பொறுமை குறைஞ்சிரும், பொறுமை இல்லாம போயிடும். பொறுமை இழந்த மனுஷங்க பொறுமை இழந்துட்டாரு. சும்மா ஒரு காரியத்தை பொறுக்க மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க, உடனே கத்திடுவாருங்க, உடனே அடிச்சிடுவாருங்க, உடனே. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எதை குறைஞ்சிருக்கு? வேத தியானம். வேதத்தோட நீ அமரக்கூடிய நேரம் உன் வாழ்க்கையில் அது வீணானது இல்லை. அது எப்படிப்பட்டது? உனக்குள் ஒன்றை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. உனக்குள்